இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 6th லெசன். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலகங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இல்லை பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இப்போ இருக்குது சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் தொழிலகங்கள் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சி அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் சரிங்களா. முதல்ல எப்படின்னா அப்படின்னா பாரம்பரிய கைவினை தொழில்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அது வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணங்களை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் தொழிலகங்கள் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சி, அப்புறம் 5வது திட்டங்கள், அப்புறம் இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சி, இந்த கட்டங்களை மட்டும் நம்ம பார்த்தா போதும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் பெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் நோட் பண்ணுவோம். பருத்தி உற்பத்தியோட பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்துக்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எட்வர்டு பெயின்ஸ். அந்த கூற்று அப்படியே கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் ஷாஜகானோட ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தார் சரிங்களா. அதாவது இந்த பெர்னியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்காரு. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். யாரோட ஆட்சியின் எப்போ இந்தியாவுக்கு வந்து வருகை புரிந்தார், இல்லை இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தவர் யார் அப்படின்னா பெர்னியர் தான் சரிங்களா. அப்புறம் இல்லை எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு நாட்டு பயணி தாவர்னியர், அது வந்து பெர்னியர், இது வந்து தாவர்னியர். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்திலான தரைவிரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளையும் கண்டு வியப்படைந்தார். இந்த லைனையும் நோட் பண்ணிடும் சரிங்களா. இதில் மொத்தம் நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம், 3 பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்போ இந்தியாவில் எந்த தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள்லாம் வருவதற்கு முன்னாடி இந்திய கிராமங்களில் விவசாயிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில் கைவினை தொழில் பெரிய வேலையப்பா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விவசாயம், முதல்ல விவசாயம், 2வது பார்த்திங்க அப்படின்னா கைவினை தொழில். இது எப்போ அப்படின்னா தொழிற்சாலைகள்லாம் வரத்துக்கு முன்னாடி சரிங்களா. அடுத்து பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி கைவினை தொழில்கள் என்னென்ன ஃபேமஸாக இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பருத்தி துணிகள், மஸ்லின் துணி, கம்பளி, பட்டு மற்றும் உலோகப் பொருட்கள் ஆகியனவாகும். பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளோட சிறந்த தரத்துக்கு இந்தியா தான் பிரபலமானது சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கைவினை தொழில்களுக்குள்ளே வரக்கூடியது. ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா பயன்படுறது. இதை பொறுத்துகள் கேட்பாங்க. வெண்கலம் அப்படின்னாலே என்னது சௌராஷ்டிரா தான். தகரத்துக்கு தொழிற்சாலைக்கு வங்காளம் புகழ்பெற்றது. தகரம் அப்படின்னா வங்காளம், மஸ்லின் அப்படின்னா டாக்கா சரிங்களா. இதை பொறுத்துக்களை மேட்சாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து அப்போ இந்த டாக்காவோட மஸ்லின் பார்க்கணும்ல. இப்போ டாக்காவோட மஸ்லின் ஆடைகளை பற்றி சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. அது 2000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ளேயே அடைக்கலாம். 50 மீட்டர் துணியை என்ன பண்ணலாம், ஒரு தீப்பெட்டிக்குள்ளேயே அந்த அடக்கி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க சரியா. இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்திய தொழிலகங்களோட வீழ்ச்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலகங்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆட்சியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அப்புறம் உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். ஒன்றும் இல்லை, இந்தியாவில் பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தோம்னா பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மாறிடுறதா நமக்கு வந்து சொல்கிறாங்க சரியா. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டியே இதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. என்ன அப்படின்னா கைவினை பொருட்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு இது காரணமாக அமைஞ்சது சொல்கிறாங்க ரைட்டா. எல்லாமே ஸ்டோரி பேஸில் தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்டோரி பேஸ் தான், பாயிண்டே கிடையாது. இங்கே பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருளோட உற்பத்தியாளராகவும் தங்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் மாற்றிடுச்சு. எதை அப்படின்னா இந்தியாவை சரிங்களா. இது இல்லாமல் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் சாலைகளானது முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் பல்வேறு பகுதியிலிருந்து மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யவும் வாய்ப்பை ஏற்படுத்தினது. ஏன்னா ரயில்வே அப்படின்றது அவங்க கொண்டு வந்தது தான். அதை வந்து இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களோட போட்டி தான் காரணமாக இருந்துச்சு இந்தியாவில் பழமையான நெசவு தொழில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு சரிங்களா. அப்போ இந்தியாவோட பழமையான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் தான். இந்தியாவோட பழமையான தொழில் நெசவு தொழில் தான். இந்திய நெசவாளர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு ஆகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு கடுமையான போட்டி கொடுத்தன. பார்த்தீங்களா, இந்திய நெசவாளரோட மிக சிறப்பு வாய்ந்த திறன் அப்புறம் குறைந்த உற்பத்தி செலவு இது வந்து போட்டியை கொடுத்துருக்கு. அந்த போட்டி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் காட்டன் ஜின்னு, பறக்கும் மெரினடா, நூற்கும் ஜென்னி, நீராவி இயந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. அப்போ அந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சா என்னது நம்மளோட வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கப்படும் சரிங்களா. அடுத்து பார்ப்போம்.
அப்புறம் இந்த தாத்தாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு, இது அப்படியே கேட்பாங்க. செல்வ சுரண்டல் கோட்பாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி, அது அப்படியே கேட்பாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாத்தாபாய் நவ்ரோஜி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயரோட வர்த்தக கொள்கை, சரிங்களா, ஆங்கிலோட வர்த்தக கொள்கை அப்படின்றது ஒரு காரணமாக இருந்துச்சு, சரிங்களா. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தடையில்லா வாணிப கொள்கை, சரியா. இந்திய வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க கட்டாயப்படுத்துகிறது. எது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி. அதுதான் அவங்களோட வர்த்தக கொள்கை, சரிங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு ஒப்பந்தம் போட்டுருவாங்க, இந்த மாதிரி விவசாயம் நீங்கள் பண்ணணும், அது கம்மியான விலைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களோட மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ஸோ அவங்களோட அந்த வர்த்தக கொள்கை அதான் கிழக்கிந்திய கம்பெனியோட நோக்கம். மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெருமளவு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் லாபத்துக்கு விற்க வேணும், இதுதான் அவங்களோட வர்த்தக கொள்கை, சரியா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கடுமையான வரியும் விதிச்சிருப்பாங்க. வரி அதெல்லாம் நம்ம போன லெசனே பார்த்துருப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரி பேஸ்டில் தான் இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சிக்க போதும். அப்புறம் தொழில்மயம் அடிதல் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ரைட்டா. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுப்பா, பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன தொழிலகங்களோட தொடக்கம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட்ஸ் இனிமேல் தான் வரும். அப்போ தொழிலகங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சணல் பருத்தி எஃகு தொழில்களோட வளர்ச்சியோட ஸ்டார்ட் ஆணுச்சு. ஃபஸ்ட்டு சணல் பருத்தி எஃகு தொழில்களின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது நவீன தொழில்துறையோட தொடக்கம் அப்படின்றது, சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி துரிதப்படுத்தவுடன் தொழில்மயமாக்கல் தொடங்கியது. அதாவது ரயில்வே கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. பெரும்பாலான ஆலைகள் பணக்கார இந்திய வணிகர்களால் அமைக்கப்பட்டன. தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி பருத்தி மற்றும் சணல் ஆலைகள் அமைப்பதில் மட்டும், அதாவது இந்திய வணிகர்களும் சில தொழிற்சாலைகள் அமைச்சாங்களாம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பருத்திக்கு சணலுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தோட்ட தொழில்கள், சரிங்களா. தோட்ட தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தேயிலை தான். தோட்ட தொழில் அப்படின்னாலே தேயிலை, காஃபி இதான் சொல்லுவாங்க. தேநீர், காஃபி, கருநீல சாயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்ட தொழில்கள். அப்போ தோட்ட தொழில்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் கொண்டு வராங்க. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1839ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1839ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதியில் மிக முக்கியமான தொழிலாக இருந்துச்சு, கிழக்கிந்திய பகுதிகளில், சரிங்களா. காப்பி தோட்டம் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக மாறிடுச்சு. காப்பி தோட்டம் தென்னிந்தியாவில், சரியா. அப்புறம் மூன்றாவது முக்கிய தோட்ட தொழிலான சணல் பல தொழிற்சாலைகள் உருவாக வழிவகுத்தது. மூன்றாவது முக்கிய தொழில் சணல், சரிங்களா. ஸோ அதையும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இயந்திர அடிப்படையிலான தொழில்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1954 பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை, சரிங்களா, அமைக்கப்பட்டது. 1954 பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை. அப்புறம் 1955 கல்கத்தாவில் ரேஸ்ரா அப்படின்ற இடத்துல ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்டது, சரிங்களா. எங்கே நிறுவனாங்க அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் 1970ஆம் ஆண்டு காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பருத்தி ஆலைகள் இந்திய நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன மற்றும் சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமாக இருந்துச்சு, சரிங்களா. சணல் அவங்க எடுத்துட்டாங்க, பருத்தி இந்திய முதலாளிகளுக்கு இதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா பம்பாய் மற்றும் அகமதாபாத்தில் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டன மற்றும் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் ஆலைகள் பல்கி பெருகின. கான்பூரில் கம்பளி தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்றன. இதோட புக் பேக்கில் வச்சுருந்தாங்க. கான்பூரில் கம்பளி மற்றும் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்றன, சரியா. அடுத்து கனரக தொழில்கள். கனரக தொழில்கள் அப்படின்னா எஃகு தான், சரிங்களா. கனரக தொழில்கள் இரும்பு மற்றும் எஃகு தொழில் அடங்கும். 1974ஆம் ஆண்டு குல்டி அப்படின்ற இடத்துல தயாரிக்கப்பட்ட நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது, சரிங்களா. நவீன முறையில் எஃகு எங்கே குல்டி அப்படின்ற இடத்துல தயாரிக்கப்பட்டது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில் வேரூன்ற தொடங்கின. இருப்பினும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம்செட்ஜி டாடா என்பவரே சேரும். டாடா தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு 1907ஆம் ஆண்டு ஜாம்செட்பூரில் என்ற இடத்தில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. அப்புறம் 1911 தேனிரும்பு, 1912 உலோக வார்ப்பு இந்த கட்டிகளையும் உற்பத்தி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. எந்த இடம் அப்படின்னு நோட் பண்ணி டாடா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல, சரிங்களா. அப்புறம் நவீன தொழிலகங்களோட வளர்ச்சி. நவீன தொழிலக வளர்ச்சிக்கு காரணமானது சூயஸ் கால்வாய் தான். சூயஸ் கால்வாய் திறந்தோன்னே கிட்டத்தட்ட 4830 கிலோமீட்டர் தூரம் குறைஞ்சிருக்கும். ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான தூரத்தை சுமார் 4230 கிலோமீட்டர் தூரமாக குறைச்சிருக்கும் சூயஸ் கால்வாய், சரிங்களா. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். சூயஸ் கால்வாயோட இம்பார்ட்டன் இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் சுதேசி இயக்கம்லாம் நிறையா கொண்டு வருவாங்க.
சுதேசி இயக்கம் கொண்டு வரதுனால கிட்டத்தட்ட பருத்தி ஆலைகள் 194லேருந்து 273 மாறும். சணல் ஆலை 36லேருந்து 64 வந்து மாறிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII. சரிங்களா? இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்றது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கம். சரிங்களா? இது வந்து ஒரு வணிக சங்கம். இது வந்து ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்தல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. சரிங்களா? 1985 நிறுவப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் கேட்பாங்க இது. சரிங்களா? அப்புறம் தனியார் மற்றும் பொதுத்துறைகளை உள்ளடக்கிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிலிருந்தும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்தும் 9000 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. 1985 உருவாக்கினாங்க CII. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். அப்போ இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தில் அரசாங்கம் தொழில்துறையில் தடையிட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அது 5 திட்டமும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க தொழில்துறை வளர்கிறதுக்கு. ஏன்னா 1956 தான் தொழில்துறை வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி 5 திட்டத்தை ஸ்பெஷலாக கொண்டு வந்திருப்பாங்க 56. ஸோ அதனால் 1948ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தினால் அரசாங்கத்தின் நேரடியாக பங்களிப்பினை வெளிப்படுத்தியது 1948. அதுக்கப்புறம் 1956 தொழில்துறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணை 1 எதில் பிரிக்கிறாங்க? 1956 சட்டத்தில் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இந்த வகையான தொழில்களை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும். அட்டவணை 1ல் உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி, மின்னணு, இரும்பு மற்றும் எஃகு இதெல்லாம் வரப்போகுது அட்டவணை 1ல். அட்டவணை 2ல் வந்து பார்த்தீங்கன்னா, சாலைகள், கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், நெகிழி மற்றும் உரங்கள் உள்ளிட்ட ரசாயனங்கள், இரும்பு கலவை, குறிப்பிட்ட வகையான சுரங்கங்கள் இது எல்லாமே இந்த அட்டவணை 2ல் வரும். அட்டவணை 3ல் வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய தொழில்கள் மற்றும் தனியாருக்கு விடப்பட்ட துறைகள்லாம் இதில் வந்துடும். சரிங்களா? தொழிலகத்தை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா மூலப்பொருள் அடிப்படையில் நம்ம முன்னாடியே பார்த்தது தான் வேளாண் அடிப்படையிலான தொழிற்சாலை பார்த்துருப்போம். அப்புறம் கனிம அடிப்படையிலான தொழிற்சாலை பார்த்துருப்போம். தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி அடிப்படை தொழில்கள் மற்றும் முக்கிய தொழில்கள் அப்படின்னும் பிரிச்சிருப்பாங்க. அடிப்படை தொழில்கள் முக்கிய தொழில்களும் பிரிக்கலாம். தொழில் உரிமத்தோட அடிப்படையில் பொதுத்துறை, தனியார் துறை, கூட்டுறவுத்துறை அப்படின்னு தொழிலகங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா வகைப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம போன லெசன்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த 3 டைப்பாக பிரிக்கிறதெல்லாம். அப்புறம் தொழில்துறை வளர்ச்சியை பார்ப்போம். தொழில்துறை வளர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 டைப்பாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1950லேருந்து 65. 1950லேருந்து 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணால் போதும். இதில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டுமே பெருசாக இருக்காது. இதில் முக்கியமானதே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த வேணால் பார்த்துங்க. முதல் 3 5 திட்டங்கள் வந்து பெரும்பாலும் மூலதன பொருட்கள் துறையோட வளர்ச்சியில் தான் கவனம் செலுத்தினது. கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது அப்படின்னா நுகர்வோர் பொருட்களின் துறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணாலே போதும். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே இது மட்டும் நோட் பண்ணிங்க. 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பிறகு தொழில்துறை வளர்ச்சி. ஏன்னா 1991ல் தான் LPG கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா தொழில்துறை உரிமத்தெல்லாம் ஒழித்தல் அதெல்லாம் அந்த 1991ல் தான் கொண்டு வந்திருப்பாங்க. உரிமம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல அதை மட்டும் நம்ம நோட் பண்ணாலே போதும். புதிய பொருளாதார கொள்கை, வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வரவேற்கிறது அது எல்லாமே அந்த டைமில் தான் நடந்திருக்கும். அது 1991 தாராளமயதாக தனியார் மயமாக சொல்லி கொண்டு வருவாங்க. சரி, LPG. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த வருஷத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா? தற்சார்புடைய அப்படின்னா தற்சார்பு இலக்கை அடைந்திருப்பது தொழில்துறை வளர்ச்சியோட மற்றொரு சாதகமான அம்சமாகும். அதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டோரி தான். நீங்கள் ரிசல்ட் ரீட் பண்ணலே போதும். இப்போ இந்தியாவிலே வந்து எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவோட சாலை போக்குவரத்து வந்து உலகின் மிகப்பெரிய போக்குவரத்தில் ஒன்று. ஜஸ்ட்டு ஸ்டோரி தான் அதெல்லாம். நீங்கள் முடிவுரையும் பெருசாக இருக்காது. இதில் பாருங்கள் பாடச்சிருக்கோம். இந்திய தொழிலக வரலாறு மனிதகுல வரலாறு உருவானதிலிருந்தே தொடங்குகிறது. இந்திய கைவினைப் பொருட்கள் ஒரு சிறந்த வரலாற்றினை கொண்டுள்ளது. புகழ்பெற்ற இந்திய கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியில் சீர்குலைந்தன. ஆமாம், இப்போ தான் பார்த்தோம். 19ஆம் நூற்றாண்டு நடுப்பதிலிருந்து தொழில்மயமாக்கலின் செயல்பாடு இந்தியாவில் தொடங்கியது. இதுவும் கரெக்டு. அடுத்து இந்தியாவின் நவீன தொழிற்சாலை அமைப்பு பருத்தி நெசவு தொழிற்சாலையை பருத்தி நெசவு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்திருக்கும் நவீன தொழிற்சாலை அப்படின்றது. இந்திய தொழில்துறையின் கூட்டமைப்பு அப்படின்றது ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறையை வழிநடத்தும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. CII சொன்னது தான் 1985 கொண்டு வந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் புக் பேக் வந்துடலாம். பின்வருவற்றுள் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகள் சாராது? கைவினைனா கண்ணாடி வளையல் உருவாக்குதல் கைவினை கிடையாது. இரும்பு உருக்குதல். இரும்பு உருக்குதல் அப்படின்றது என்னது? கையில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதான் ஒரு இரும்பு உருக்குதல்.
அடுத்து இந்தியாவின் பழமையான நெசவு தொழிலாகும். இப்போ தான் சொன்னேன், நெசவு அப்படின்றது இந்தியாவோட பழமையான தொழிலாகும். கம்பளி மற்றும் தோல் இப்போ தான் நம்ம பார்த்தோம், கான்பூர். சரிங்களா? இந்தியாவில் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கங்கள்லாம் வலுவான தொழில்துறை உருவாக்குறது தான். சொன்ன 1956 நோக்கமே அதானே, தொழில்துறை கொள்கையை தனியாக கொண்டு வந்திருப்பாங்களே, வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். அடுத்து இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்கள் ஆதரவுமே ஒரு காரணமாக இருந்துச்சு. இயந்திரத்தாளர்களோட பொருட்களை போட்டி இதுவும் ஒரு காரணம். இந்தியாவின் தொழில்துறை கொள்கை இது மட்டும் தான் காரணம் கிடையாது. பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கையை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இந்திய மக்களின் வாழ்க்கை ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, கைவினை தொழில். கைவினை தொழில் தான் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்துச்சு அந்த டைமில். சரிங்களா? அடுத்து தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா, இங்கிலாந்தில் தான் தொழில் புரட்சி நடந்திருக்கும். சரிங்களா? அதனால தான் நிறைய மிஷின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அசாம் தேயிலை நிறுவனம் இப்போ தான் பார்த்தோம், 1839 அசாம் தேயிலை நிறுவனம். கல்கத்தா அருகில் உள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஸ் இல்லத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே சணல் தொழிலகம்னா ரெஷ்ரா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பகுதி. ரெஷ்ராவில் 1855 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சணல். சரிங்களா? அடுத்து இந்தியாவில் ஐரோப்பாவுக்கு இடையேயான தூரத்தை குறைத்தது எது? சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் எவ்வளோ கிலோமீட்டர்? 4830 கிலோமீட்டராக குறைச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து தாவரணியர் யார்? பிரெஞ்சு பயணி. டாக்கா மஸ்லின் துணிக்கு பெயர் போனது. தாத்தாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு. பாலிகஞ்ச் அப்படின்றது, பாலிகஞ்ச் என்ன இருக்குது? காகித ஆலை இருக்கும். ஸ்மித்து வந்து பார்த்தோம்னா ஒரு கைவினைஞர். சரிங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.